மே 22. ஸோ மே 22 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டேங்கிறாங்க. ஸோ பயாலஜிக்கல் ரீதியாக லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நிலத்துலையும் சரி கடலையும் சரி பலவிதமான உயிரினங்கள் வந்து உலகம் பூரா இருக்குது. அந்த பலவிதமான உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா பை அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டேங்கிறாங்க. இந்த அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கடையில் போய் வாங்கி அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கணும், மியூசிக் நாமளும் பண்ணணும், மியூசிக் நிறைய கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ரீக்ளம்ஷியா டேங்கிறாங்க. ப்ரீக்ளம்ஷியாங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டிசீஸ். இது வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் வரக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். ப்ரெக்னென்ட் ஆன 20வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெயின், பயங்கரமான ஒரு வலி வருமா. இது வந்து கிட்டத்தட்ட அந்த பிபி லெவல் பார்த்தீங்கன்னா ஹை பிபி லெவல் வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட இந்த ப்ரீக்ளம்ஷியா வந்து வருமா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ஹைக்கு வந்து போகுங்கிறாங்க. ஸோ இந்த நோயை பற்றின அவேர்னஸ் வந்து பெர்கன் லேடிஸான பெண்களுக்கு வந்து தெரியணும், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக மே 22 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.